இதெல்லாம் சட்டமன்றத்தில் பேசலான்னு இருந்தேன், நீங்க இப்பவே கேட்டுட்டீங்க. இது ஒரு அறிவிப்பை செஞ்சாங்க. 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அதுல 1/4 அறிவிப்புகள் தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. எஞ்சிய அறிவிப்புகள் நிறைவேற்றப்படல. இதற்கு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று நான் அடிக்கடி குறிப்பிட்டேன். ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, சட்டமன்றத்தில் தெரிவித்தேன். அதுக்கு பதிலே இல்லை. ஆனா முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் பெரும்பாலானோர் 95% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக சொல்றாங்க. அத்தனையும் போய் நீங்க கேட்ட மாதிரி சட்டமன்றத்தில் ஒரு வருடத்திற்கு 100 நாட்கள் சட்டமன்ற நிகழ்ச்சி நடைபெறும் என்று சொன்னாங்க. ஆனா மொத்தமே ஒரு 140 நாள் தான் இருக்குன்னு நான் கருதுறேன். இவ்வளவுதான் 5 வருஷத்துலையும் சேர்த்து இந்த அரசாங்கம் இந்த சட்டமன்ற நிகழ்ச்சி நடத்தியிருக்கு. தொடர்ந்து போராட்டம், கிராம உதவியாளர் போராட்டம் ஒரு பக்கம், ஊராட்சி எல்லாம் ஒரு போராட்டம், விவசாயிகள், கறிக்கோழி விவசாயிகள் அந்த போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. இப்போ இங்க சட்டமன்ற கூட்டத்தில் ஒவ்வொரு முறையும் வாக்குறுதி கொடுத்துட்டு வர்றாங்க, பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றாங்க. இப்ப நீங்க எதிர்கட்சி சார்பா நீங்க அந்த போராட்டத்தில் ஈடுபடுறவங்களுக்கு என்ன ஆதரவு தர போறீங்க? ஏற்கனவே இது குறித்து சட்டமன்றத்தில் நாங்க கவன ஈர்ப்பு கொண்டு வந்து இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து, அப்படி கொண்டு வந்தோம். இந்த அரசு அந்த கறிக்கோழி வளர்க்கின்ற அந்த விவசாயிகளுக்கு எந்த உதவியும் செய்யல, எந்த நடவடிக்கை எடுக்கல. இன்றைக்கு அந்த கறிக்கோழி கொள்முதல் செய்கின்ற அந்த நிறுவனத்திற்கு தான் இவர்கள் உதவியாக இருக்காங்க. இதுல பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் இந்த கறிக்கோழி வளர்ப்பில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அவரெல்லாம் போராட்டம் நடத்தி அந்த போராட்ட நடத்துக்கெல்லாம் கைது பண்ணியிருக்கிறாங்க. இப்பதான் விடுதலை ஜாமீன் வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இது அவருடைய வாழ்வாதாரம். இந்த கறிக்கோழி வளர்ச்சி தான் குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கு அதனுடைய கறிக்கோழி வளர்க்கின்ற பொழுது அதனுடைய செலவு அதிகரித்து விட்டது. அது புள்ளிவிவரமா கொடுக்குறாங்க. அதற்கு உண்டான தொகை அதிகரித்து தான் கேட்கிறாங்க. அதை கூட இந்த அரசு சரியான முறையிலே அந்த நிறுவனத்தை அணுகி, அந்த கறிக்கோழி வழக்கிற்கு அணுகி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமமான ஏற்பாட்டை செய்திருக்கணும். ஆனால் அதெல்லாம் இந்த அரசை பத்தி கவலையே கிடையாது. எதை பத்தியும் கவலைப்படுறது கிடையாது. எவ்வளவு போராட்டம் பண்ணாலும் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. இன்னைக்கு விவசாயிகள் பற்றி கவலைப்படுறதில்லை, பொதுமக்களை பத்தி கவலைப்படுறதில்லை. ஒட்டுமொத்த மக்களையே பத்தி கவலைப்படாத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம்.